வெல்கம் டு டார்கெட் 10C லைக்ஸ். உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த பதிவை காண வந்தமைக்கு மனமார்ந்த வணக்கங்கள். சோழர்களின் வரலாறு. கர்நாடகத்தில் தொடங்கும் காவேரி ஆறு தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய பங்காற்றுகிறது. அத்தகைய ஆற்றங்கரையில் அமைந்துள்ள திருச்சி ஒரு பழமையான நகரம். இந்நகரம் புலிக்கொடி ஏந்தி போருக்கு சென்ற சோழர்களின் கோட்டையாக இருந்தது. இது முற்கால சோழர்களின் தலைநகரமான உறையூரின் ஒரு பகுதியாகும். கிமு 300 முதல் கிபி 300 வரை முற்கால சோழர்களின் தலைநகரமான உறையூர் இன்றைய திருச்சிராப்பள்ளியின் புறநகர் பகுதியாகும் என்பது இன்றைய நம் திருச்சி மக்கள் பலரும் அறியாத உண்மை. பின்னர் திருச்சிராப்பள்ளி மற்றும் அதன் அண்டை பகுதிகள் பல்லவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தன. விஜயநகர பேரரசு வீழ்ச்சியடைந்த பிறகு திருச்சி மதுரை நாயக்கர்கள், மராட்டியர்கள், கர்நாடக நவாப்கள், பிரெஞ்சுக்காரர்கள் மற்றும் ஆங்கிலேயர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டது. மதுரை நாயக்கர்களின் ஆட்சியில்தான் திருச்சி செழித்து இன்று இருக்கும் நகரமாக வளர்ந்தது. 1801 திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திரு ஜான் வாலஸின் ஆட்சியின் கீழ் உருவாக்கப்பட்டது. மேலும் இது இந்தியா சுதந்திரம் அடையும் வரை ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது. 1871 இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி திருச்சிராப்பள்ளி மெட்ராஸுக்குப் பிறகு இரண்டாவது பெரிய நகரமாக இருந்தது. திருச்சி மலைக்கோட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள கட்டிடங்கள் பாரம்பரியம் மற்றும் நவீனத்துவத்தின் கலவையாகும். திருச்சியில் உள்ள நகரம் மற்றும் அதன் கோட்டை மதுரை நாயக்கர்களால் கட்டப்பட்டது. கோட்டையைத் தவிர 1760க்கு முற்பட்ட பல திருக்கோவில்கள் உள்ளன. மாணிக்க விநாயகர், தாயுமானவர் சுவாமி, உச்சிப்பிள்ளையார், மலை அடிவாரத்தில் மாணிக்க விநாயகரும் இடையே தாயுமானவ சுவாமி கோயிலும் மலை மீது உச்சிப்பிள்ளையாரும் உள்ளனர். திருச்சி மலைக்கோட்டையில் காணப்படும் குகையில் சிரா என்னும் பெயருடைய சமணத் துறவி தங்கியிருந்து தவமிருந்ததாக அக்குகையில் உள்ள 11ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு கூறுகிறது. பிறகு அந்த துறவியின் பெயரோடு பள்ளி என்றிணைத்து சிராப்பள்ளி என்று அழைக்கப்பட்டு வந்தது. காலப்போக்கில் அதுவே திருச்சிராப்பள்ளி என்று எல்லோராலும் அழைக்கப்பட்டு வந்தது. நேரம் ஒதுக்கியமைக்கு மிக்க நன்றி. நம் சந்ததிகளுக்கும் நம் வரலாற்றை கொண்டு செல்வோம். மறக்காம டார்கெட் 10C லைக்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் விருப்பங்களை காமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி.